தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மகிழ்ச்சி. நான் மட்டும் கிடையாது, தமிழ்நாடே பயங்கரமான சந்தோஷத்துல இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? காரணம் சொல்லுங்க. அதான் இன்னைக்கு வெளிவந்த தீர்ப்பு தான். ஆமா, உச்சநீதிமன்றத்தின் மூலம் ஆளுநர் அவர்களுக்கு எதிராக வெளிவந்த தீர்ப்பு. அவருடைய போதாமைகளுக்கு எதிராக அவர்தான் சரியா வேலை பார்க்கலன்னு சொல்லி தானே நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனால தான் ஆளுநர் அவர்களுக்கு எதிரான தீர்ப்புன்னு சொல்றேன். ஆமா, இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டு அரசாங்கம் போட்ட ஒரு ரிட் மனு. ஆமா, அந்த மனுவின் மூலமாக தான் இன்னைக்கு வெளிவந்திருக்கின்றது ஒரு முக்கியமான தீர்ப்பு, வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு. அதனால நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். குறிப்பா அதுலயும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் போட்ட ரெட் மனு மூலமாக தான் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குது. சரி, அந்த தீர்ப்பு என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வெளிவந்திருக்கு அப்படின்னா இதனுடைய பிரச்சனை தொடக்கம் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த தொடக்கம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்றதையும் பார்க்க வேண்டிய தேவை. தொடங்கப்பட்டது, அது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டிய தேவைகள். யாரும் பேச மாட்டாங்க, நாம பேச போறோம். அது மட்டும் கிடையாது, இந்த தீர்ப்பின் மூலமாக நான் இல்லைன்னா ஒரு அணு அசையாதுரா அப்படின்ற மாதிரி ஒருத்தரவை நிரூபிச்சிருக்கிறாங்க. நான் தாண்டா ஹீரோ, நான் இல்லாம ஒரு அணுவும் அசையாது அப்படின்ற மாதிரி மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்காலம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், இந்த தீர்ப்பின் மூலமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு 2 நபர்கள் இருக்காங்க சொன்னேன் தெரியுமா? அந்த நபர்கள் யாருன்னு பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல இந்த தீர்ப்பு என்னன்றதை ஷார்ட்டா மட்டும் சொல்லிடுறேன். கண்டிப்பா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம். ஒரு 10 மசோதாக்களை தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அந்த மசோதாக்களை நம்ம ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் வழங்காமையே கிடப்பிலேயே வச்சிருந்தாரு. சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா திமுக ஒரு ரிட் மனு போடுறாங்க உச்சநீதிமன்றத்தில். அதன் மீதாக ஒரு தீர்ப்பு வெளிவந்திருக்கின்றது. அந்த தீர்ப்புல நாங்க சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி நாங்க இந்த மசோதாக்கள் ஒப்புதல் வழங்குறோம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் என்ன பண்ணிடுறாங்க, ஒப்புதல் கொடுத்துறாங்க. ஆளுநருக்கா வெயிட் பண்ண தேவையில்ல, போங்க கொடுத்துறாங்க. சோ அதனால நம்ம தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் பதவிகளை நியமிக்கின்ற அதிகாரம் என்பது முதலமைச்சர் அவர்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்துறாங்க. சோ இதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு மேட்ரு. சோ இந்த மாதிரி நீண்ட நெடிய ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்னுடைய ஒரு தொடக்க புள்ளின்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா என்னடா இது, துணைவேந்தர் பதவியில நியமிக்கின்ற அதிகாரம் ஆளுநர் தான் இருக்குதா, ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கிடையாது, ஏன் முதலமைச்சர் கிடையாது அப்படின்ற மாதிரி யாராச்சும் தொடங்கி வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த தொடக்க புள்ளியே ஒரு முக்கியமான நபர் வந்திருக்கிறார். அந்த நபர் யாரு அப்படின்றத நீங்க சொல்லுங்க தோழர். இன்னைக்கு 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கி இன்னைக்கு திராவிட மாடல் அரசு பயங்கரமா கொண்டாடுது. ஆமா, ஆனா உண்மையிலேயே இதை யாரு கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக அரசை பாராட்டுற வாழ்த்துக்கள். ஆனா ஒரு 2021 மே மாசம் தான் தமிழக முதலமைச்சர் பதவி இருக்கிறார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் எழுச்சி தமிழன் திருமாவளவன் என்ன செய்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, துணைவேந்தர் பதவி எங்க அழகப்பா பல்கலைக்கழகத்துல, காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் நியமிக்க சூழல் வருது. 162 நபர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க, விண்ணப்பம் போட்டிருக்காங்க. 162 பேராசிரியர்கள் விண்ணப்பம் போட்டிருக்காங்க துணைவேந்தர் பதவிக்கு. அந்த 162 பேர்ல யாரு அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா பூரா ஒடிசாவை சார்ந்தவர்கள், மாநிலத்தை சார்ந்தவர்கள், உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள், இப்படி ராஜஸ்தானை சார்ந்தவர்கள், ஆந்திரா, கர்நாடகா, மலையாளம், ஜார்க்கண்ட், இந்த மாநிலத்திலாம் இருந்து படையெடுத்து துணைவேந்தர் பதவிக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய ஒரு மண்ணு, ஆமா, தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகம் அமைப்பின் மூலமாக கட்டப்பட்ட பல்கலைக்கழகங்கள். அந்த பல்கலைக்கழகங்கள்ல தமிழே தெரியாத 162 நபர்கள், 162 நபர்கள்ல 162 ஏறக்குறைய 100க்கு மேற்பட்டவர்கள் வட மாநிலத்தை தமிழே தெரியாதவர்கள் விண்ணப்பம் போடுறாங்க அப்படின்னா இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா எழுச்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள். அப்ப இதை கண்டுபிடிச்சு தான் என்ன சொல்றாங்க, திருமா ஏன் ஆளுநர் இந்த துணைவேந்தர் பதவியை நியமிக்கணும், முதலமைச்சர் ஏன் நியமிக்க கூடாது அப்படின்றத முதல் பறைசாட்டியவர், அந்த கருத்தை முன்மொழிந்தவர் எழுச்சி தலைவர் திருமாவளவன். அந்த விவாதங்களை கிளப்பி விட்டதே அண்ணன் திருமாவர்கள் தான். அது என்னைக்கு 2021 ஆகஸ்ட் 7ஆம் தேதி, ஆகஸ்ட் 7 2021 ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு இதை பார்வையா கொண்டு போறாரு. நீங்க ஒரு சிறப்பு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மசோதாவை நிறைவேற்றணும் அப்படின்ற சொன்னவரும் திருமாவளவன். அதற்கு பின்பாக தான் என்னன்னா இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறுது, சமூக வலைத்தளங்கள பேசு பொருளா மாறுது. என்னடா இது, தமிழ்நாட்டில் இருக்க பல்கலைக்கழகத்துல எவனா அப்ளிகேஷன் போட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியுமா, நம்ம கல்வியினுடைய தரம் என்னன்னு தெரியுமா, எப்படி கொண்டு போகணும் தெரியுமா அப்படின்னு
சொல்லி யோசிச்சு எல்லாம் வந்து விவாதங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பா வட மாநிலத்தை சார்ந்தவங்க யாராச்சும் இங்க துணைவேந்தர் பதவிக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய கல்வி சிஸ்டம் வந்து காவிமயமாக மாறும். நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வர முடியும். ஆமா, காவிமயமாக மாறும். சாவர்கர் வந்து புல்புல் பறவையில பறந்து போனாரு, இந்த மாதிரி கதைகள்லாம் கட்டி விடுவாங்க. அதனால அதெல்லாம் பார்த்து சூதானமா இருக்கணும். இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் தான் இது வந்து துணைவேந்தர் பதவியில் நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கடந்த 2021 திருமானை வந்து இது சம்பந்தமா கோரிக்கை வச்சிட்டாப்ல. ஏன் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமாக சனாதனத்தை புகுத்து ஒரு சூழ்ச்சி துணைவேந்தர் மூலமா தான் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், உருவாக்க முடியும். அந்த துணைவேந்தர் பதவியை முதலமைச்சர் நியமனம் செய்தால் இங்க எப்படி சனாதனத்தை புகுத்த முடியும்? அப்ப முதல்ல எதை தடுக்கணும் அப்படின்றது வந்து கல்வியின் மூலமாக தான் எல்லாத்தையுமே திணிக்க முடியும், திணிக்க முடியும். இதை கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு வழித்தடம் ஃபார்முலாவை உருவாக்கியவர் திருமாவளவன். நீங்க சொன்னீங்க தெரியுமா, புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி. புதிய கல்விக் கொள்கை வந்து 2018 கஸ்தூரி ரங்கன் தலைமையில் வந்து வந்துச்சு. அந்த கல்விக் கொள்கை வந்ததுக்கு பின்பாக அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணார்னா அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாள்லயுமே வந்து ஓராண்டு செயல் திட்டம் வந்து அறிவிப்பாப்ல. அப்ப என்ன பண்ணார்னா இந்த 2018 இருந்து 2019 வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து திண்ணை பிரச்சாரங்கள் பண்ணுங்க அப்படின்னு எந்தெந்த வகையில பிரச்சாரங்கள் பண்ணி இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மக்களை திருப்ப முடியுமோ திருப்புங்க அப்படின்னு சொல்லி ஓராண்டு செயல் திட்டத்தை கடந்த 2018 வடிவமைத்தர் வந்து திருமாவளவன். 19 வரைக்கும் நடைமுறையில் இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து இந்த துணைவேந்தர் பதவிகளை வந்து நியமிக்கின்ற அதிகாரம் என்பது முதலமைச்சருக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2021 ஒரு தொடக்கத்தை தொடங்கி வச்சவர், விவாதத்தை கிளப்பி விட்டவர், ஒரு வழித்தடத்தை உருவாக்கி விட்டவர் திருமாவளவன். அதாவது வந்து சேகுவேரா ஒரு தத்துவம் சொல்லுவாரு, மண்ணில் தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள், அதே மண்ணில் தடத்தை பதிப்பவர்கள் மாமனிதர்கள். திருமாவளவன் மாமனிதர், கண்டிப்பா அவர் தான் அந்த தடத்தை பதிக்கிறாரு. அதெல்லாம் லீடு எடுத்து. ஆனா இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, திருமாவளவன் அறிவிக்கின்ற கோரிக்கை என்பது நாளடைவில் அரசாங்கமே அறிவிக்கின்ற செயல் திட்டங்களா வந்து மாறும், சட்டமாவே மாறும். அந்த அளவுக்கு ஒரு பல கோரிக்கைகளை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு. ஆனா எங்கேயுமே திருமாவளவன் வந்து அதை கிளைம் பண்ணது கிடையாது. அவர் எங்கேயுமே கிளைம் பண்ண கிடையாது. அப்படிலாம் சொன்னது கிடையாது. இது எனக்கு கிடைச்ச வெற்றி அப்படிலாம் சொன்னது கிடையாது. ஆனா நம்ம விட்டுருமா நீங்க சொன்ன மாதிரி. அதனாலதான் வந்து சொல்றான், தமிழ்நாட்டு அரசாங்கம் உள்ளபடி அவங்க போட்ட ரிட்மனு தான். ஏன்னா அவங்க போட்டாதான் வேலிடாவும் இருக்கும், அவங்க தான் வாதாடவும் முடியும். ஏன்னா அவங்க தான் வந்து அதிகாரத்தில் வந்து இருக்கிறாங்க. ஆனா இது வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து திருமாவளவன் வந்து ஐடென்டிபிகேஷன். அதனால அவரை பாராட்டி தான். இதுல நம்ம முதல் நபரை பார்த்துட்டோம். இந்த விஷயம் சம்பந்தமாக ஒரு 2 நபரை பார்க்க போறோம் சொல்லிட்டோம். இதுல முதல் நபரை பார்த்துட்டோம், அவர் வந்து திருமாவளவன் அவர்கள். இரண்டாவது ஒரு முக்கியமான நபரை பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அவர் இல்லாட்டி இந்தியாவே இல்ல. தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு எதிராக வந்து ஒரு சில செயல் திட்டம்லாம் வகுக்கின்ற சூழல்லாம் இருக்குது. ஆனா வந்து இன்னைக்கு அவர் இல்லைன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாதா, இந்தியாவே கிடையாது. சூழலை உருவாக்கி விட்டுருக்காரு அவர். இந்த முதலமைச்சருக்கே இன்னைக்கு பார்த்தோம்னா துணைவேந்தர் பதவியை நியமிக்கலாம் அந்த மசோதாவை வந்து நீங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இல்லையா தீர்ப்புல. இந்த அதிகாரம் என்பது வந்து யார் மேல கிடைச்சிருக்கு? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் தான் மேட்டர். ஆனா அவங்க அம்பேத்கர் படத்தை போட்டு எந்த பிளக்ஸ்ல அடிக்க மாட்டாங்க. திமுக ஆட்சி செய்யுது, திமுக அரசாங்கம் ஆட்சி செய்யுது. அம்பேத்கரின் சட்ட பிரிவு இருக்கு இல்லையா, அந்த சிறப்பு சட்டம் 142 அதை பயன்படுத்தி தான் என்ன செய்யறாங்க, உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அந்த மசோதா. இன்னொன்னு தெரியுமா, இந்த தீர்ப்பு அவங்க சொல்ற போதே அது பர்த்திவாலா, நீதியரசர் பர்த்திவாலா, மகாதேவன் இவங்க தீர்ப்பை வாசிக்கும் பொழுதே என்ன சொன்னாங்க தெரியுமா, எழுதி வச்சிருக்கேன். ஒரு அரசியலமைப்பு எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதனை செயல்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமானதாக அமையும் இருக்கும் என்று சொல்லிதான் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தந்தாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கேன், ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். இந்த மெக்கானிசத்தை நீங்க பயன்படுத்த தான் அது வந்து மீண்டும் மீண்டும் வலிமை பெறும் சொல்லியிருக்காரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்த மெக்கானிசம் வந்து தவறான கைகளுக்கு போச்சு அப்படின்னா அது மோசமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்காரு. இந்த கொட்டேஷனை கோட் பண்ணி தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இல்லாம அணுவும் அசையாது இந்திய நாடை பொறுத்தவரை. இன்னைக்கு வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எந்த கட்சியெல்லாம் பிறந்தலட்டும், ஆனா அவர் இல்லாம யாருமே கிடையாது. திமுகவும் அங்க அசையாது, அதிமுகவும் அசையாது, பிஜேபி அசையாது, இந்தியாவே அசையாது. ஆனா அம்பேத்கர் படத்தை போட மாட்டாங்க. இனிமேல் போடுவாங்க. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகளோட மாநாடுகள் பாக்குறோம். ஆனா பார்த்தோம்னா மார்க்ஸ் படம் இருக்கும், அதுல லெனின் படம் இருக்கும், ஸ்டாலின் படம் இருக்கும், என்ன புரட்சியாளர் படங்கள் இருக்கும். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை யாரும் பயன்படுத்துறது கிடையாது. கம்யூனிஸ்ட் பயன்படுத்த கிடையாது, திமுக பயன்படுத்துறது கிடையாது,
கம்யூனிஸ்ட் பயன்படுத்துறது கிடையாது, விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. அவங்களும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அம்பேத்கர் மட்டும் படிக்காதீங்கப்பா, பெரியாரையும் படிங்க, மார்க்ஸையும் படிங்க அப்படின்ற மாதிரி அந்த கருப்பு சிவப்பு நீலத்தை ஓரணியில் திரட்டி இதுல முக்கியமான பங்கு வைத்தவர் யார் பார்த்தோம்னா அண்ணன் திருமாவளவன் மட்டும். எல்லாரும் கருப்பை மட்டும் தான் பேசினாங்க, எல்லாரும் சிவப்பு மட்டும் தான் பேசினாங்க. ஆனா இந்த மூணையும் பேச வைத்தவர் திருமாவளவன் அவர்கள். அதை மறக்க முடியாது. ஆமா. சோ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இல்லாம அணுவும் அசையாது. சோ அவருடைய ஒரு மேற்கோள் காட்டி தான் இந்த நீதிமன்றங்கள் வந்து தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறாங்க. சொன்ன மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லாமல் இந்தியா அணுவும் அசையாது. வருகின்ற காலத்தில் திருமாவளவன் இல்லாமல் இந்த அரசியல் கட்சி இன்னும் நகராது. இங்க தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் கோட் பண்ணணும் சொல்ல, இது வந்து இன்னைக்கு நீதி அரசு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அண்ணன் திருமாவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவார், ஒவ்வொரு சாதி சார்ந்த பிரச்சனைகள் நடைபெறுதுமா அப்ப எல்லா நேரங்களையும் சொல்லுவாப்ல. இன்னைக்கு வந்து அரசியல் சட்ட மெக்கானிசம் நல்லா இருக்குது, ஆனா இந்த மெக்கானிசத்தை வந்து இன்றைக்கு இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் சரிவர பயன்படுத்துவது கிடையாது. அவங்க பயன்படுத்தினாங்களே இன்னைக்கு பல சாதி பிரச்சனை ஒளிஞ்சு போயிரும்பா. சட்டம் கரெக்டா இருக்கு, புரோட்டோகால் கரெக்டா இருக்கு, ஆனா அந்த புரோட்டோகாலை நடைமுறைப்படுத்துறது கிடையாது, இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லையே அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல அண்ணன் திருமாவை வந்து கூடியிருக்காங்க. இன்னைக்கு நீதி அரசரே அதை மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஆமா, அம்பேத்கரை மேற்கோள் காட்டி தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மூளை முடுக்கி எல்லா இடங்களிலுமே அண்ணன் திருமாவர்கள் பேசிக் கொண்டிருந்த ஒரு செய்தியை நீதி அரசரே என்ன பண்ணிருக்காங்க, தீர்ப்பா வழங்கி இருக்கிறாங்க. இந்த துணைவேந்தர் பதவி வந்து முதலமைச்சர் கொடுக்கணும், அந்த அதிகாரத்தை கொடுக்கணும். தமிழ்நாட்டில் முதல்ல போராட்டம் நடத்தி விடுதலை சிறுத்தைகள் தான், அண்ணன் திருமாவளவன் தான் ஆளுநருக்கு எதிராக. அப்புறம் தான் மற்ற கட்சிகள் போராட்டம். ஆமாங்க, வேங்கவேல் மேட்டர் நடந்துக்கிறப்ப கூட அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணாருன்னா ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடத்தினாப்ல. ஞாபகத்தில் இருக்கா? ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடத்தினாப்ல. ஸோ அந்த அளவுக்கு ஆளுநருடைய முகத்திரையை வந்து கிழித்து எரிந்ததுல நம்ம அண்ணன் திருமானை வந்து முக்கியமான. அடுத்துதான் மற்ற கட்சிகள் எல்லாமே. இன்னைக்கு கூட பாருங்க வக்பாரிய மசோதாவுக்கு விடுதலை தான் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? இஸ்லாமியர்களுக்காக ஆதரவாக. அடுத்து கிறிஸ்தவத்தை நோக்கி நகருமா அப்படின்ற ஒரு கேள்வியோட அந்த போராட்டம் துவங்கி இருக்கிறாரு. இது என்னவா மாறு அப்படின்றது பிற்காலத்தில் பார்ப்போம். ஸோ வந்து இன்னைக்கு வந்த தீர்ப்பு என்பது உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய நெஞ்சமடைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஆனால் கூட நம்ம சொன்ன மாதிரி விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு 2 மனிதர்களும் விவாதிச்சு தான் ஆகணும். ஆமாம், அதுக்காக தான் திருமாவளவனை விவாதிச்சோம். இன்னைக்கு நம்ம புரட்சியாளர் அம்பேத்கரோடையும் விவாதிச்சோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வரப்போகும் காலங்களில் அரசியல் களம் எப்படி போகுது, எப்படி இப்படிலாம் போக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு கருப்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சி உரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்ற நன்றி, வணக்கம்.